அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அங்கே சொல்லக்கூடாது. பாவங்களை மட்டும்தான் சொல்லணும். சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல பாவ சங்கீதனம் என்ன, கவுன்சிலிங்னா என்ன, ஆற்றுப்படுத்தலாம் என்னன்னு தெரியல. அங்கே போய் முட்டி போட்டு பிதாசுதன் பரிசுத்தாவி கூட போடாமல் எடுத்த உடனே மாமியார் மருமகளை பற்றி குறையா சொல்கிறது, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் சொல்கிறது. அதுக்கு ஜபம் செய்கிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. இங்கே கவுன்சிலிங் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், வாலண்டியர்ஸ். அந்த இடத்துல உங்கள் ஜப குறிப்புகளை போய் சொல்லுங்கள். இல்லை சாமியாருங்க நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்களை பார்த்து கூட உங்கள் ஜப குறிப்புகளை சொல்லுங்கள். உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் குறைகளையும் பாவ சங்கீதத்தில் போய் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட என்ன குறை இருக்குது, உங்களுடைய பாவங்கள் என்ன, பட்டு 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 பட்டுன்னு சொல்லிட்டு நொறுங்குண்ட உள்ளத்தோட இந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுவிட்டு வரணும். அவ்வளோதான் பாவ சங்கீதனம். அங்கே போயிட்டு குறைகளை சொல்லாதீங்க, உங்கள் கஷ்ட நஷ்டங்களை சொல்லாதீங்க, ஜப குறிப்புகளை போய் அங்கே சொல்லாதீங்க. சரிங்களா? அதுக்கான இடம் பாவ சங்கீதனம் இல்லை. அது தனி. அதனால் இந்த நல்ல பாவ அறிக்கையை செய்யும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.